வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக்கோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ தாங்க நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது பார்க்க சிம்பிளாகவும் அழகாகவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான அளவுகளை நான் நோட் பண்ணி எழுதி வச்சுருக்கேன். இதை நீங்கள் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. நீங்களும் அளவு எடுத்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு டாப்பு பாட்டம்னு ரெண்டாக ஸ்டிச் பண்ணுவோம். நமக்கு இப்போ டாப்புக்கு லைனிங்கை ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன். கீழே நம்ம டாப்பையும் பாட்டத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச்சை ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு டாப்போட ஹைட்டு இது பார்த்திங்கன்னா 14 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். இது பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். சின்ன பசங்களுக்குனா தொப்புள் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். பார்த்திங்கன்னா ஒரு 12 இன்ச் வரும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அளவு எடுத்த ஃபுல் ஷோல்டரில் நான் கீழே ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஷோல்டரை நம்ம ஆஃப் ஷோல்டரை மார்க் பண்ணணும். எப்படின்னா நம்மளோட நெக்கோட இறக்கத்தை வச்சு தான் நீங்கள் இந்த ஷோல்டரை மார்க் பண்ணணும். இப்போ பாருங்கள், என்னோடய பேக் நெக் எந்த நெக் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அந்த நெக் இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணிக்கங்க. எனக்கு பேக் நெக் பார்த்திங்கன்னா 6 இருந்துச்சு, அதுதான் அதிகம். அதை வச்சு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணும்போது எனக்கு பார்த்திங்கன்னா ஷோல்டர் 5.75 வருது. இந்த 5.75 நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே தான் நீங்கள் தையலுக்கான அளவு, ஷோல்டர், கழுத்தகலம் எல்லாத்தையுமே நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு 5.75 நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ அதுலேருந்து 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ நீங்கள் தையலுக்கு மார்க் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எவ்வளோ ஷோல்டர் வேணும், 2 2.5 அதை மார்க் பண்ணிக்க. மீதி இருக்கிறத அப்படியே நீங்கள் கழுத்தாகலமாக மார்க் பண்ணிங்களாங்க. இப்படி நீங்கள் கண்டிப்பாக மார்க் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஷோல்டர் ஃபால் ஆகாது. நெக்ஸ்ட்டு இப்போ கழுத்து இறக்கத்தை 5 ஃப்ரண்ட் நெக்கை நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். 5 மார்க் பண்ணி கழுத்தாகலம் 3 இருந்துச்சு எனக்கு, அதையும் நான் மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டுட்டேன். இப்போ ஆம்ஹோல் லென்த்து பார்த்திங்கன்னா 6.5 வச்சுருக்கேன். சரி, ஃப்ராக் தானே கொஞ்சம் லூஸாக இருக்கட்டும்னு 6.5 வச்சுருக்கேன். நம்ம ஆம்ஹோலை செக் பண்ணிவிட்டு நமக்கு அதிகமாக இருந்தால் மேலே தள்ளி நான் வச்சுக்கலான் இருக்கேங்க. இப்போ பார்த்திங்கன்னா பாடியோட சுற்றளவை 4ஆக டிவைட் பண்ணும்போது எனக்கு எந்த வந்துச்சு 8.25 வந்தது. அதை மார்க் பண்ணிவிட்டு லூஸுக்காக நான் 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இது எல்லா அளவுகளையும் நீங்கள் எடுக்கிற மார்பு சுற்றளவை 4ஆக வகுத்து போட்டு அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் லூஸுக்கு விட்டுங்க. எக்ஸ்ட்ராவாக தையலுக்கு 1.5 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இடுப்பளவு, அந்த 14 இன்ச்சில் ஹைட்டில் உங்களுக்கு எவ்வளோ இடுப்பளவு இருந்துச்சோ அதையும் லூஸுக்காக நான் சேர்த்தி தாங்க விட்டுருக்கேன். கீழே 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் தையலுக்கு மார்க் பண்ணிக்கங்க. இப்போ ஆம்ஹோல் லென்த்தில் பாதியாக நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஆம்ஹோல் ஸ்கேலை இதே மாதிரி வச்சு நீங்கள் ஒரு கர்வ் வரைஞ்சிக்குங்க. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஆம்ஹோல் கரெக்டாக இருக்கான்ட்டு. ரொம்ப லூஸாகவும் நமக்கு வேண்டாங்கிறதுக்காக நான் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்குறேங்க. ஆம்ஹோல் லென்த்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப அதிகமாக வந்துச்சு, 9.25 மிட்ட மேலே வந்துச்சு. அதனால நான் ஒரு 1/2 இன்ச்சு மேலே தள்ளி போட்டுக்கிறேன். 6 தான் வைக்கணும், நான் ஒரு 6.5 வச்சுருந்தேன். எனக்கு அதனால அதிகமாக இருந்துச்சு. இப்போ நான் மேலே தள்ளி மார்க் பண்ணிட்டேன். இதே மாதிரி உங்களுக்கு அளவுகள் அதிகமாக இருந்தால் மேலே தள்ளி போடுங்க, கம்மியாக இருந்துச்சுன்னா கீழே தள்ளி லைனை போட்டு இது மாதிரி செக் பண்ணி பாருங்கள். பேப்பரில் கூட நீங்கள் ஃபஸ்ட்டு இதெல்லாம் கட் பண்ணி வச்சு பார்த்துட்டு கூட நீங்கள் துணியில் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நம்ம கரெக்டான தையலுக்கான அளவையும் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டான அளவுலையும் நான் மார்க் பண்ணிக்கிட்டேங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் இப்படி மார்க் பண்ணி லைட்டாக கேர்வாக ஒரு பெண்டாட்ட வளைவாக கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம ஜாயின் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் வராமல் இருக்குங்க. அவ்வளோதாங்க. இதை அப்படியே 2ஆக ஃபோல்டு பண்ணி பேக்கு ஃப்ரண்ட் 2ஐயும் கட் பண்ணிக்கலான்னு இப்போ லைனிங்கை இன்னொரு ஃபோல்டிங் பண்ணி இப்போ நான் ஃப்ரண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு கீழே மார்க் பண்ணியிருக்கேன். அப்படி மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலை வச்சு அந்த அளவில் நீங்கள் மார்க் பண்ணிடாதீங்க, அது தவறான ஃபஸ்ட்டு போட்டால் தப்பான அளவு. இப்போ 1/2 இன்ச்சில் இது மாதிரி ஸ்கேலை வச்சு ஃப்ரண்ட்டுக்கு ஆம்ஹோலை கட் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எதை கட் பண்ணணும், பேக் பார்ட்டை கட் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு பேக் பார்ட்டை கட் பண்ணி நம்ம எடுத்ததுக்கப்புறமா ஃப்ரண்ட்டை குடஞ்சி கட் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணி போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ பாருங்கள், பேக் பார்ட் தனியாக எடுத்து வச்சுட்டு ஃப்ரண்ட்டோட ஆம்ஹோல் வளைவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக்கு ஃப்ரண்ட்டுன்னு நீங்கள் மார்க் பண்ணி வச்சுங்க. ஒரே நெக்காக நம்ம இருக்கும்போது கொஞ்சம் குழப்பம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃப்ரண்ட்டு பேக்குன்னு நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. இப்போ ஃப்ரண்ட்டு எனக்கு பார்த்திங்கன்னா நெக்கோட லென்த்து 5 மார்க் பண்ணேன், பேக்கோட லென்த்து 6. எந்த உங்கள் நெக் லென்த்து அதிகமாக இருக்கோ அதை நீங்கள் அந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி ஷோல்டரை நீங்கள் வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஷோல்டர் ஃபால் வராது. பேக்கு ஃப்ரண்ட்டும் ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ லைனிங்கை இருக்கிற ஃபுல் லைனிங்கை நான் அப்படியே போட்டுக்கிட்டேங்க. நீங்கள் ஒரு 2 மீட்டர் எடுத்தால் போதும். இப்போ ஹைட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபுல் ஹைட்டு 40ன்னு நினைக்கிறேன். நான் இருக்கிற லைனிங்கில் இருக்கிற ஹைட்டை அப்படியே வச்சுக்கிறேன், ஏன்னா லைனிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ இடுப்பு பார்த்திங்கன்னா எனக்கு
இருக்கிறத விட 30 இன்ச் 31 இருந்துச்சு. நான் இதில் எவ்வளோ அகலம் வருமோ அந்தளவை நான் அப்படியே எடுத்து இப்படி கிராஸாக எடுத்துக்கிட்டேங்க. லைனிங் வந்து உங்களுக்கு அதிகமான சுருக்கம் வைக்கணுங்கிறது இல்லை, ஒரு 2-3 சுருக்கம் வச்சு நமக்கு உள்ளே வச்சுக்கலாம். அதனால நான் அப்படியே இருக்கிற அளவை அப்படியே வச்சு இது மாதிரி கேர்வாக கட் பண்ணி லைட்டாக கீழேயும் இது மாதிரி கட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மெயின் பீஸில் வச்சு ஃபஸ்ட்டு இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மெயின் பீஸை 2ஆக ஃபோல்டு பண்ணி பேக்கு ஃப்ரண்ட்டையும் தனித்தனியாக நீங்கள் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கங்க. இதே மாதிரி கரெக்டாக ஃபோல்டு பண்ணி 2ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கேன் மெயின் பீஸை. அது மேலே லைனிங்கை வச்சு கொஞ்சமாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்லீவ் பார்த்திங்கன்னா நான் வந்து லைனிங் கொடுக்கல மெயின் பீஸில். இப்போ 1/2 இன்ச்சு ஃபஸ்ட்டு தையலுக்காக கீழே மார்க் பண்ணுறேன். லென்த்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். 1/2 இன்ச்சு தையலுக்கான அளவு. எக்ஸ்ட்ராவாக நான் இப்போ விடுறதெல்லாம் பஃப்புக்காக தாங்க விடுறேன். 3 இன்ச்சு ஹைட்டில் பஃப்புக்காக நான் விட்டுருக்கேன். அதில் ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து விட்டுருக்கேன். இந்த பக்கம் 4 இன்ச்சு, இதே 4 இன்ச்சை இந்த இடத்துலையும் மார்க் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கங்க. இது எல்லாமே நம்ம பஃப்புக்காக மார்க் பண்ண இடம். இதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்லீவவே நம்ம ஒரிஜினல் ஸ்லீவவே இந்த பக்கமாக தான் மார்க் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கமாக ஒரு லைன் போட்டுட்டு நீங்கள் எப்பொழுதும் எப்படி ஸ்லீவ் வரைவீங்க, ஒரு பேப்பர் பேட்டர்ன் கூட போட்டு நீங்கள் இந்த சைடு வச்சுக்கலாம். இப்போ ஸ்லீவோட ஆர்ம் ஹோல் லென்த்தை நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுங்கள். பேக் பார்ட்டை எடுத்து வச்சு நான் மார்க் பண்ணி பார்க்குறேன். எனக்கு 8.5 வந்துச்சு. அந்த 8.5 இந்த இடத்துல வச்சு எவ்வளோ வருதோ நீங்கள் அதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கைக்குழியை மார்க் பண்ணிக்கங்க. இது வந்து ஒரு தோராயமாக ஒரு அளவுக்காக தான் நான் இதை மார்க் பண்ணுறேன், லைன் போடுறதுக்காக. இப்போ நம்ம வந்து கைக்குழியை மார்க் பண்ணிவிட்டு எனக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ வருது 2.75 3ன்னு தெரியல எனக்கு கரெக்டாக அந்த நீங்கள் உங்களுக்கு எந்த அளவு வருதோ அதை நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிக்கங்க. இதிலிருந்து இப்போ நீங்கள் உங்களோட ஆர்ம் ஹோல் 9 8.75 அதை நீங்கள் இதில் மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஸ்டார்டிங்கிலேருந்து மார்க் பண்ணி கரெக்டாக இந்த ஆர்ம் ஹோலோட ரவுண்டு மார்க் பண்ண பாருங்கள். அதை பார்த்து ஸ்கேலை இது மாதிரி வச்சு நீங்கள் அழகாக வளைவு கொடுத்துக்குங்க. ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும். அப்படியே உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வருது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருதுன்னா இது பஃப் ஸ்லீவ் தான். ஒன்றும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. நம்ம பஃப்பை எடுத்து விட்டுக்கலாம், இல்லைனா அதிகமாக இருந்தால் நீங்கள் பஃப்பில் சுருக்கி விட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பயப்படாமல் ஸ்டிச் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராவாக தையலுக்கு 1.5 இன்ச் விட்டுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுலேருந்து இப்படி ஒரு கேர்வாக நம்ம கொடுத்துக்கணும். நார்மல் பஃப்னால் இது மட்டும் அந்த லைனுக்கு இந்த பக்கம் நான் வச்சுருக்கிறது மட்டும் வரைஞ்சால் போதுங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா கீழேயும் மேலேயும் நல்ல பஃப் வரணுங்கிறதுக்காக கீழேயும் மேலேயும் நான் 4 இன்ச் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கேங்க. இந்த பஃப் நீங்கள் ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது மாதிரி தாங்க வரும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், எந்த தப்பும் வராதுங்க. இதே மாதிரி கட்டிங் பண்ணி பாருங்கள். இப்போ கரெக்டாக நீங்கள் அந்த சென்டரு அந்த 4 இன்ச் எக்ஸ்ட்ராவாக விட்ட இடம் ஆர்ம் ஹோல் ரவுண்டுக்கிட்ட எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து ஸ்டார்டிங் இடத்துல எல்லாமே அர்க்காத் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. இப்போ பார்த்திங்கன்னா பஃப் வைக்கும்போது இந்த மாதிரி தான் ஸ்லீவ் வந்து நல்லா பஃபியாக நல்லா வருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பாட்டமை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாட்டமில் நீங்கள் மேலே மொத்தம் ஃபுல் ஹைட் எடுத்துகிட்டு அதில் மேலே நீங்கள் டாப்புக்கு 14 போக மீதி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை கீழே மார்க் பண்ணிங்க. எனக்கு எவ்வளோ தேவையோ நான் அதை மார்க் பண்ணிக்கிறேங்க. ஸ்டிச்சிங்க்கும் நீங்கள் சேர்த்து மார்க் பண்ணிக்கணும். கீழே ஃபோல்டு பண்ணி அடிக்க 1 இன்ச்சோ மேலே 1/2 இன்ச்சு தையலுக்கும் உங்களோட ஃபுல் ஃப்ராக்கோட லென்த்துலேருந்து பாட்டமை டாப்பை கழிச்சிட்டு தான் நீங்கள் பாட்டமை எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது வந்து எனக்கு கொஞ்சம் மீட்டர் கம்மியாக இருந்ததுனால இதில் வந்து மடிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும். நீங்கள் வேணாலும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 2.5 மீட்டர் எடுத்தேன். நீங்கள் ஒரு 3 எடுத்திங்கன்னா தாராளமாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளோட கட்டிங் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச்சிங் ஃப்ரண்ட்டு பேக்கும் நம்ம எப்பொழுதும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இதே மாதிரி நீங்கள் இன்னொரு சைடும் ட்ரா பண்ணிவிட்டு நல்ல பக்கத்து மேலே வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணும்போது அப்படியே நேராக ஸ்டிச் பண்ணி அந்த இதில் வந்து நீடியில் ஸ்டாப் பண்ணி நீங்கள் அப்படியே டேர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கங்க. இது நார்மலாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், அதனால் நான் லைட்டாக மட்டும் உங்களுக்கு இது காட்டுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதிலிருந்து ஒரு 1/4 இன்ச்சு நீங்கள் விட்டு கட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த கார்னர்லாம் நீங்கள் வந்து அர்க்காத் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா திருப்பி கொடுத்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அது மாதிரி திருப்பிட்டு உங்களுக்கு ஒரு படிமான தையல் போட்டு நீங்கள் உள் பக்கமாக லைனிங்கை திருப்பி ஒரு கைடு அளவுக்கு நீங்கள் ஓர தையல் மாதிரி போட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் பேக்கு ஃப்ரண்ட்டையும் உங்களுக்கு எந்த நெக் விருப்பமோ அதை நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் நெக் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடுமே பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டையும் பண்ணி ஓரமெல்லாம் அடித்து கழுத்தையும் ஃபினிஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. ஃப்ரண்ட்டு பேக்கும் நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து நம்ம நாட் வைப்போம், அதை நான் அடுத்ததாக காட்டுறேன். இப்போ ஸ்லீவில் வந்து பஃப் வைக்கிறது இல்லை, ஸ்லீவில் வந்து லைனிங் கிடையாது பார்த்தீங்களா, அதனால நம்ம எந்த இடத்துல அர்க்காத் பண்ணியிருந்தோமோ அதுலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் பஃப் வச்சுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்காங்கிறத நம்ம ஆம்ஹோல் ரவுண்டில் வச்சு செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ராவாக பிடிச்சிக்கலாம். இப்போ கீழே அதுக்கு ஆப்போசிட்டில் பிடிங்க. நான் ஃபஸ்ட்டு இந்த ரைட் சைடு பிடிச்சினா இல்லை அப்படியே லெஃப்ட் சைடு நீங்கள் பஃப் பிடிச்சிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ கீழேயும் அதே மாதிரியே சென்டர்லேருந்து இந்த பக்கம் 4 இன்ச் அந்த பக்கம் 4 இன்ச்சே இதே மாதிரியே பிடிச்சிக்குங்க. பிடிச்சதுக்கப்புறமா கீழே அந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக இப்போ பாருங்கள் கரெக்டாக ஆம் ஹோலில் வச்சு பாருங்கள். எனக்கு கொஞ்சமாக அதிகமாக இருந்தது, அதனால ஒரு 2 சுருக்கத்தை வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒன்றும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் சுருக்கம் வச்சுக்கலாம், கம்மியாக இருந்ததுன்னா பிரித்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சுக்கு இது மாதிரி எடுத்து அந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சில் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா உள்பக்கமாக வச்சு நீங்கள் ஃபோல்டு பண்ணி அடிச்சுக்குங்க. ஒரு பட்டையாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து நல்லா ஸ்டிஃபாக நமக்கு அந்த இடத்துல நிற்கும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பஃப் வந்து நல்லா ஸ்டிஃபாக நல்லா தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குங்க. இது மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி நான் ஸ்லீவை ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கில் இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். பேக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க, இது மாதிரி நான் நாட் வச்சுருப்பேன். இது மாதிரி நீங்கள் வந்து ஸ்ட்ரைட் பீஸ்லேயே நீங்கள் இது மாதிரி திருப்பி எடுத்து வச்சுக்கிட்டு கரெக்டாக நெக்கில் இருந்து ஒரு 8 இன்ச் 9 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நெக்கோட அகலத்துலேருந்து ஒரு 1/2 இன்ச் உள்ளே தள்ளின மாதிரி வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நெருக்கமாக வச்ச மாதிரி இருந்தது. நான் அதுக்கப்புறம் அதை பிரித்து எடுத்துட்டேங்க. அதனால நீங்கள் வந்து ஒவ்வொன்றுக்கும் கேப் வந்து ஒரு 1.5 இன்ச் நீங்கள் விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 6 வச்சுட்டேன். 5 வச்சிங்கன்னா கூட போதும். 6 நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும். அந்த கயிறு இழுத்து கட்ட கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு 5 வச்சுக்கோங்க. கேப் வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு நீங்கள் விட்டுக்கலாம். இல்லை எனக்கு கம்மியாக இருந்ததுன்னா ஒரு 4 கூட நீங்கள் நல்ல கேப் வச்சு வச்சுக்கலாங்க. இது மாதிரி நீங்கள் கரெக்டாக ஃபோல்டு பண்ணி ஒரே மாதிரி லென்த்தில் வச்சு இது மாதிரி அடிச்சுக்குங்க. அதுக்கப்புறமா பேக்கில் அந்த பிசுறு தெரியாமல் டாட் பிடிப்போம் பாருங்கள், அதே மாதிரியே க்ராஸாக ஆரம்பித்து அந்த கரெக்டாக நம்ம தையல் எந்த இடத்துல போட்டோமோ அது வந்து தெரியாத மாதிரி கரெக்டாக ஃபோல்டு பண்ணி நீங்கள் இது மாதிரி பேக் ஸ்டிச் போட்டு கார்னரில் கொண்டு வந்து முடிச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துங்க. அப்புறம் லைனிங்கை கீழே மடித்து அடிக்கிறதும் உங்கள் இடுப்பு சுற்றளவுக்கு லைனிங்கை நீங்கள் ஃபோல்டு பண்ணி அடிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கயிறு வந்து நான் பாருங்கள் எனக்கு கொஞ்சம் நெருக்கமாக இருந்தனால நான் 2-3 எடுத்துட்டேங்க. இப்போ அது மாதிரி நாட்டை நீங்கள் ஸ்ட்ரைட் பீஸில் கூட திருப்பி வச்சுக்கலாம். இது மாதிரி நீங்கள் பாட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இப்போ கீழே பாருங்கள் இந்த அளவுக்கு தான். இது மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணும்போது என்னோடய இடுப்பு அகலத்துக்கு கரெக்டாக இருக்குதுங்க. இடுப்பு அகலம் பார்த்திங்கன்னா எனக்கு 31. அந்த அளவுக்கு நான் எந்த அளவுக்கு மடிப்பு வருதோ அந்த அளவுக்கு மடிப்பு வச்சு இது மாதிரி பின் பண்ணிக்கங்க நீங்கள். அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ பாருங்கள் லைட்டாக கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட நீங்கள் அதை லைனிங்கில் சுருக்கமாக வச்சு இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களோட இடுப்பு சுற்றளவை நீங்கள் எடுத்துக்கணும். கரெக்டாக அந்த 14 இன்ச்சில் உங்களோட இடுப்பு சுற்றளவு எவ்வளவோ அவ்வளோ இதை நீங்கள் ரெடி அளவாக விட்டுட்டு மீதி இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் சுருக்கமாக வச்சுக்கலாம். இப்போ பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்லேயும் அந்த 1/2 இன்ச் நம்ம விட்டுருந்த பாருங்கள், அதை வச்சு இதே மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவ்லேருந்து ஸ்லீவோட சுற்றளவை நீங்கள் வச்சு அந்த கைக்கிட்ட கரெக்டாக உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவை நீங்கள் மார்க் பண்ணி ஆம்கோல்கிட்ட கரெக்டாக இது மாதிரி 2ஐயும் சென்டராக வச்சு அந்த பிசுரை மேலே தள்ளி ஆம்கோல் நம்ம ரவுண்டு வரைஞ்சிருப்போம் பாருங்கள், கரெக்டாக அர்க்காத் பண்ணியிருப்போம் அந்த இடத்துல கொண்டு வந்து இடுப்பு சுற்றளவுக்கிட்ட கொண்டு வந்துட்டு கொஞ்சம் கீழே அப்படியே லைனிங்கு மெயின் பீஸோடு வாங்க. வந்ததுக்கப்புறமா மெயின் பீஸை உள் பக்கம் தள்ளி விட்டுட்டு லைனிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்டிச் போடுங்க. இப்போ நான் வந்து மெயின் பீஸை உள்ளே தள்ளிட்டு லைனிங் மேலே தான் போடுறேன். 2 லைனிங்கும் ஜாயின் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா உள்ளே இருக்கிற மெயின் பீஸை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு சைடும் நான் அதே மாதிரியே ஜாயின் பண்ணிவிட்டு உள்ள மெயின் பீஸையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்லீவ்லேருந்து கீழே வரைக்கும் எடுத்தாச்சு. நாங்கள் வந்து கழுத்துக்கும் ஸ்லீவுக்கும் இது மாதிரி லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக்